பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட போன் பண்ணி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு கேக்குறா. அப்ப இந்த அம்மாவும் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்படியே நைட் ஆகிருது. இந்த பொண்ணோட பர்த்டே நாளா இருக்கனால இவரோட கணவர் விஷ் பண்ணுவாருன்னு பாத்துக்கிட்டு இருக்கா. ஆனா அவர் பாத்தீங்கன்னா நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. அப்படியே காலையில எந்திரிச்சு இந்த பொண்ணு வாரா. அப்ப அந்த பொண்ணோட மாமியார்னு சொல்றாங்க, இன்னைக்கு நிறைய வேலையெல்லாம் இருக்கு, எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிருமா அப்படின்னு அந்த பொண்ணை பார்த்து சொல்றாங்க. அப்ப அந்த பொண்ணும் பாத்தீங்கன்னா மாமியாரை பார்த்து சொல்றா, இன்னைக்கு என்னோட பர்த்டே அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட அந்த மாமியார சொல்றாங்க, இதை நீ முதல்ல சொல்லி இருக்கலாம் தானே, சரி விட நானும் நீயும் சேர்ந்தே வேலை பார்க்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணை பார்த்து சொல்றாங்க. இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா இதை கேட்டது ரொம்பவே கவலை ஆகிடுறா. அதுக்கப்புறமா இந்த பொண்ணு அங்க இருக்க செடிகளுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணோட நாத்தனாரு இந்த பொண்ணோட கம்மலை போட்டுட்டு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறா. இந்த பொண்ணு வேற வழி இல்லாம ஆமா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றா. இந்த பொண்ணு எல்லா வேலைகளுமே செஞ்சு முடிச்சிட்டு ரொம்பவே டயர்டா உட்காந்துருக்கா. அப்ப இந்த பொண்ணோட கணவர் வந்து சொல்றாரு, நாம 2 பேருமே இன்னைக்கு உங்க அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. இதை கேட்டது இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா அவங்க அம்மா வீட்டுக்கு போறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இந்த பொண்ணோட கணவர் வந்து சொல்றாரு, நாம வந்து அம்மா வீட்டுக்கு போயிடலாம், இங்க இருக்க எனக்கு ஒரு மாரியா இருக்குன்னு. இதை கேட்டது இந்த பொண்ணு சொல்றா, உனக்கு ஒரு மாரியா இருக்கா, இத்தனை நாளா நான் கல்யாணம் பண்ணி உங்க வீட்டுல தானே இருந்தேன், ஆனா உன்னால 2 நாளைக்கு என்னோட அம்மா வீட்டுல இருக்க முடியாதா அவளோட கணவனை பார்த்து இந்த பொண்ணு கேட்கிறா. இதை கேட்ட அந்த கணவரும் பாத்தீங்கன்னா அவரோட மனைவியை வந்து புரிஞ்சுக்கிறாரு. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.